ஒரு ஜப்பான்ல இருந்து ஒரு கிளையண்ட் வந்திருக்காரு. அவரை கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல்னு கூட்டிட்டு போயிட்டு அங்க தோசை நல்லா இருக்கும், ரோஸ்ட் நல்லா இருக்கும்னு நம்ம அவருக்கு ஆர்டர் பண்றோம். ஆனா கொண்டு வந்த ஒரு பேரர் பார்த்தோம்னாக்க இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு தோசை கொண்டு வந்துடுறாரு. இப்ப பக்கத்துல கிளையண்ட் இருக்காரு, அவருக்கு இந்த ஹோட்டல்ல தோசை ஸ்பெஷல்னு சொல்லி கூட்டிட்டு வந்துடுறோம். இந்த மாதிரி கொடுத்த உடனே நம்ம என்ன மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் இந்த சூழலுக்கு? யாரோ 1-2 பேர் உங்க இது சொல்லுங்க. இந்த மாதிரி கொண்டு வந்துடுறாரு, ஒரு முக்கியமான பிசினஸ் க்ளோஸ் ஆகிற நேரத்துல அவரை கூட்டிட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கு, அவருக்கு தோசை அவருக்காக ஆர்டர் பண்றோம், அது நல்லா இல்லை. என்ன பண்ணலாம்? எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம்? எப்படி நடந்துக்கும்? நம்ம சாரி கேட்போம் சார். எப்பவும் நல்லா இருக்கும், இன்னைக்கு எப்படி நடந்துச்சு சார், எக்ஸ்ட்ரீம்லி சாரி, பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு நம்ம கன்வின்ஸ் பண்ண பார்ப்போம் சார். ஓகே ஓகே. அப்புறம் வேற தோசை கொண்டு வர சொல்லலாம். சூப்பர் சூப்பர், அருமை. எப்பவுமே நல்லா இருக்கும், ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியல. பரவாயில்ல சார், நல்லா இருக்கும், நீங்க இருங்க, வெயிட் பண்ணுங்க, நல்லதா உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லலாம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். இந்த எழுத்தாளர் பாத்தீங்கன்னா இந்த இந்த அசர்டிவ்னஸ் கையாண்ட விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னா ரியலா நடக்கிற வாழ்க்கை சூழல்ல இருக்கிற விஷயங்களை பத்தி அதுல எக்ஸாம்பிளா கொடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப முத்தாய்ப்பா இருக்கும். அவர் நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, தோசை என்ன கருகித்தான் இருக்கணுமா அப்படின்னு சப்ளையரை கேட்பேன். கழுவித்தான் நான் தப்பா டைப் பண்ணியிருக்கேன். கருகித்தான் இருக்கணுமான்னு சப்ளையரை கேட்கலாம். தோசை சாப்பிடாமல் அப்படியே ஒதுக்கி வைத்திருவேன், வெளிநடப்பு செஞ்சிருவேன். இதற்கு தான் நான் ஒரு இடையும் யாரையுமே இங்க அழிச்சிட்டு வரதில்லை அப்படின்னு மேனேஜருக்கு சத்தம் கேட்குற மாதிரி சத்தம் போடுவேன். மேனேஜரை பார்க்கணும்பா, கூப்பிடு அப்படின்னு சொல்லுவேன். உங்கள் பில்ல இருந்து தோசைய காசு கொடுக்க மாட்டேன்ப்பா, கழிச்சிரு அப்படின்னு சொல்லுவேன். இந்த தோசை பார்த்தாலே எனக்கு கடுப்பா இருக்குது, வேற நல்ல தோசை எடுத்துட்டு வா அப்படின்னு சப்ளையரை விரட்டலாம். தோசைகள் புதுசா அப்படின்னு கிண்டல் அடிக்கலாம். கருகின தோசையை ஒன்றும் கூறாம அப்படியே சாப்பிட்டுடலாம், பரவாயில்லன்ட்டு ரொம்ப கருகினதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மீதியை சாப்பிட்டுடலாம். வேற தோசை கொண்டு வரா மாதிரி சப்ளையர்கிட்ட கேட்கலாம். திருப்பதி சுந்தரி மேடம் சொன்ன மாதிரி, ஐயோ இந்த தோசையை சாப்பிட முடியலையா, ஆனா வாயில வைக்க முடியல, கசப்பா இருக்குது அப்படின்னு ரொம்ப அழுத்துக்கலாம். இந்த மாதிரி பல பல ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு அந்த சூழலை எதிர்கொள்றதுக்கு. எந்த எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, வேறு தோசை கொண்டு வர மாதிரி சப்ளையர்கிட்ட சொல்றது, இதுதான் அசர்டிவ்னஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. எத்தனையோ விஷயம், ஒன்னா கடுப்பு எடுக்கலாம், அப்படியே சாப்பிடவும் முடியாது, கருகின தோசை சாப்பிட முடியாது இல்லையா. அவனை கடுப்படிச்சு பல பேருக்கு முன்னாடி அவரை அசிங்கப்படுத்தி நம்மளும் கோவப்படுத்தி என்ன யூஸ்? அப்ப வேற தோசை இதை எடுத்துட்டு போயிட்டு வேற கொண்டு வாப்பா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் அழகா கொடுக்குறாரு. அசர்டிவ்னஸ் எப்படி இருக்குன்னு சொல்றது. தோசை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு கிளையண்ட்டை கேட்கலான்னு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறாரு. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த வேறு தோசை கொண்டு வரா மாதிரி சப்ளையர்கிட்ட கேட்கறது. திருப்பதி சுந்தரி மேடம் சொன்ன மாதிரி 3 முகங்களாக மனிதர்களை பிரிக்கிறாங்க நம்ம எடுத்தாலும். எப்படின்னா, ஒண்ணு சப்மிசிவ், ஆமா சாமி அப்படின்னு சொல்றது. எதுக்கு எடுத்தாலும் ஓகே, நீங்க சொல்றாங்களா ஓகே, சேவம் மேடம் சொல்றாங்களா ஓகே, ருத்ராயன் சொல்றாரா ஓகே, நாகலிங்கம் அப்பா சொல்றாங்களா ஓகே, எல்லாத்துக்கும் ஓகே, யார் சொன்னாலும் ஓகே, அவர் சொன்னா சரியாதான் இருக்கும், நான் சரியில்லை நீங்க சரி அப்படின்ற ஒரு மனநிலை. 2வது விஷயம் அக்ரஸிவ், ஆவேச முனைப்பன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. நான் சரி நீ சரியில்லை, எது இருந்தாலும் நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்லுவேன் பார், இதை எழுதிக்கா, இதை பண்ணு அப்படின்னு சொல்ற ஒரு மனோபாவம். 3வது விஷயம் அசர்டிவ்னஸ், சுதர்மம் காப்போர் அப்படிங்கிற. சுதர்மம் அசர்டிவ் நம்ம இப்போதைக்கு பொருள் கொள்ளலாம். நான் சரி நீயும் சரி, வின் வின் அப்படிங்கிறத இன்னைக்கு பெரிய கார்பரேட் பாலிசியா. வின் வின், எல்லாரும் ஜெயிக்கணும், எம்ப்ளாயி ஜெயிக்கணும், ப்ரொப்ரைட்டர் ஜெயிக்கணும், கஸ்டமர் ஜெயிக்கணும், எல்லாரும் ஜெயிக்கிற மாதிரி என்ன பண்ணலாம், இதுதான் இன்னைக்குள்ள ஸ்ட்ராட்டஜி. 3 முகங்களாக அழகாக விவரிக்கிறார். ஒரு முயல் ஆமை கதை சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். முயலும் ஆமையும் ஒரு ரன்னிங் ரேஸ்க்கு வந்த உடனே ஆமை 2 நடக்க ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம், ஆமை ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும் அப்படின்ட்டு முயல் ரெஸ்ட் எடுக்குது. அந்த நேரத்தில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி கிராஸ் பண்ணி போயிட்ட மாதிரி நம்ம கதை அப்படி முடிஞ்சுது. ஆனால் ஏதோ ஒரு நிறுவனம் இந்த கதையை கண்டினியூ பண்ணுறோம், டீம் ஒர்க்குக்காக கண்டினியூ பண்ணுறாங்க. வேற வேற இதுலேருந்து நிறைய ஹெச்ஆர் எஜுகேஷன் கொடுக்குறான் இது வழியா. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, நான் திருப்பி ஒரு ரேஸ் வைக்கிறேன் அப்படின்னு வைக்குது. அதுல முயல் ஜெயிச்சிடுது, ஏன்னா முயல் வேகமா ஓடும் இல்லையா. அப்புறம் சரி நான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லுது. சரின்ட்டு ஓகேன்ட்டு ஆரம்பிச்சா, அந்த டார்கெட்ல நடக்கிற ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறை முயலால கடக்க முடியாது இல்லையா. அதுல ஆமை நீந்தி போயிட்டு ஜெயிச்சிடுது.
ஸோ இது இந்த சூழல் பார்த்துட்டே இருந்துட்டு இது ரெண்டும் சேர்ந்து டிசிஷன் எடுக்குது. இப்ப இதே டார்கெட்டே வை, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதே டார்கெட்டே வைக்குது. முயல் வந்து ஆமையை தூக்கி ஓடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ரிவர் வந்த உடனே ஆமை மேல முயல் உட்காந்துக்குது, முயல் ஆமையை தூக்கிட்டு வருது. அப்ப டீம் ஒர்க்குக்காக சொல்லுவாங்க. இதுதான் அசர்டிவ்னஸ், வின் வின் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி ஒரு கதை ஃபார்ம் பண்ண மாதிரி அசர்டிவ்னஸ்க்கு அழகாக இந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். 3 முகத்துல இந்த 3 பேர் எப்படி எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சப்மிசிவ், ஆமான் சாமி போடுறது, எதுக்காக அவர் சரியா இருந்தாலும் சரி. இந்த காலத்துல பார்த்தோம்னாக்க நிறைய வீட்டுல ஹோம் மேக்கர்ஸ் லேடிஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்ட்டு அவங்க சொல்றது எல்லாம் கரெக்டு அப்படின்னு நினைச்சிட்டு போற. இப்ப எங்க அப்பா, ஈவன் எங்க அப்பா ஜெனரேஷன் கூட எங்க அப்பா சொல்றதுதான், எங்க அப்பா சொல்றதுக்கு தான் எங்க அம்மா ஓட்டே போடுவாங்க. எங்க போடணும் ரைட்டு அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடங்கி போதல், ஒதுங்கி போதல் அப்படின்னு அதை சொல்றாரு. இவருடைய குணம் வந்து பயம், எதுக்கெடுத்தாலும் பயம். நமக்கு எங்கப்பா தனியா போறோம், ஒரு கடலூர் கூட பஸ் ஏறி போட முடியாது. அப்ப பயங்களால சூழ்நிலை கைதியாக ஆக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறார் எழுத்தாளர். தன்னை வெறுத்து விடுவார்களோ அல்லது ஒதுக்கி விடுவார்களோ என்ற பயம், நம்ம ஏதாவது எதிர்த்து பேசி நமக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுதோ அப்படின்ற ஒரு பயம். நிறைய கம்பெனியில கூட அப்படி எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்ப நம்ம மேல எம்டி சொல்றதை அப்படியே கேட்டுப்பாங்க. கோபத்தை வெளிப்படுத்த பயம், இலகிய மனசு, ரொம்ப பயமா இருக்கு, எப்ப கோபப்பட்டுக்கிட்டு கொடுப்பா, சூழல்கால பயம், இந்த மாதிரில பயம் நிறைய கேரக்டர் சொல்றாங்க. நான் நேரம் கருதி கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் மட்டும் இதுல சொல்றேன். அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, ப்ளீஸ் நான் இது மாதிரி பண்ணுங்க, கொஞ்சம் யோசிக்குங்களேன், கொஞ்சம் தயவு பண்ணுங்களேன், மன்னிச்சிடுங்களேன், தயவு பண்ணுங்களேன். இன்னும் எனக்கெல்லாம் இன்னும் என்னோட ஃபேமிலி ஞாபகம் தான் வருது. ஏதோ ஒன்று காப்பி கேட்டு லேட் ஆகிடுச்சுன்னா எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா எங்கள் அப்பா குடிக்க மாட்டார். எங்கள் அம்மா ரொம்ப கெஞ்சுவாங்க, நீங்கள் தயவுசெய்து குடிங்க சாமி, சாப்பிடுங்க அப்படின்பார். அவர் ரொம்ப முறுக்கு பண்ணிட்டு அவர் சாப்பிடுவார். ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ தயவுசெய்து மன்னிடுங்க, உங்களுக்கு தெரியும், நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா இது கேட்குறேன் அப்படின்னு ரொம்ப அடங்கி அடங்கி போகிற ஒரு குணம். அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஈவன் கம்பெனிஸில். 2வது விஷயம் அக்ரெசிவ், அதிரடி. நிறைய ஃபேமிலியில இன்னைக்குமே இருக்கிறாங்க. இந்த ஜெனரேஷன்ல கணவன் சொல்றதுதான் குறுகிய கால வெற்றிக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறாங்க. நிறைய அமைப்புகள் எல்லாம் பாக்குறோம் அந்த மாதிரி பர்சன், அக்ரெசிவ் பர்சன். தான் மட்டும் ஜெயிச்சா போதும் அப்படின்ற ஒரு ஆதிக்க எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். மற்றவங்களை காயப்படுத்துறதுல இவங்களுக்கு பயங்கர சந்தோஷமா இருப்பாங்களா, அக்ரெசிவ் பர்சன் சொல்றாங்க. எதை சொன்னாலும் சாதாரணமா சொல்ல மாட்டாங்க, ஏதாவது எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி. இந்த நடுப்புற பொருள்லாம் வீட்டுல கணவர் வரும்போது இந்த பொருள்லாம் குறுக்க வச்சிருக்கு, எரும மாடு மாதிரி எடுத்து வைக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு ஹார்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றாரு ஒரு பர்சனாக இருப்பார்கள். எதையுமே சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. பிறரிடம் இருந்து கூடிய விரைவில் எரிச்சலையும் வெறுப்பையும் பகைமை உணர்வையும் சம்பாதிப்பவர். அதே மாதிரி தன்னோட கருத்தை எல்லாரும் அப்படியே அறியப்படி சொல்லும். இவர்கள் மற்றவங்க கருத்து கேட்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்களா, அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. அக்ரெசிவ் பர்சனை சொல்றாங்க. மறுப்பது என்பது தன்னை தாக்குவது, தனக்கு மாற்று கருத்து கொடுத்தாலே அவங்களை எதிரின்னு நினைச்சிடுவாங்க. மற்றவர்கள் தேவைகளை விட தன்னுடைய தேவைகளே முக்கியத்துவம் வாய்ந்ததாக என்ற பர்சன் சொல்றாரு. அந்த புத்தகத்துல அத்தனை இருக்கு, பட் நம்ம முக்கியமான கருத்துக்கள் மட்டும் இதுல வைக்கிறேன். அவங்களுடைய வார்த்தைகள் எப்படி வரும், அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்கும்னா, நீ அப்படியே செஞ்சு முடிப்பா, இதை மட்டும் நீ சொல்லலைன்னா அப்புறம் அவ்வளவுதான், கவனமா பாரு, ஏதாவது இது பண்ணிடாத, கண்டிப்பா நீ பண்ணி ஆகணும், மோசம்ப்பா நீங்கெல்லாம், இது எம்ப்ளாயிஸ் மோசம், நீ ஒரு முட்டாள்பா அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் நிறைய யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அழகாக நிறைய உதாரணங்கள் கொடுத்துருக்குறாங்க. 3வது முகம், நம்ம இன்னைக்கு ரிவ்யூவோட ஹீரோ இவர் தான், அசர்டிவ்னஸ், சுதர்மம் காப்போர். ஆவேசம், அந்த முனைப்போன் இருக்காங்க இல்லையா, அந்த இதுவா இருக்கிறார் இல்லையா, அக்ரெசிவ் பர்சனுக்கும் ஆமாசாமிக்கும் நடுப்புற இருக்கிற ஒரு சந்தோஷமான இடைவெளியில இருக்கிறார் மிடில் பர்சன். மனசுல பட்டதை தெளிவாகவும் நேர்மையாகவும் நேரடியாகவும் பேசக்கூடிய இவர் பதட்டம் இல்லாமல் பிறராலும் அணுகக்கூடியவரா இருப்பார் அப்படிங்கிறார். எவ்வளவு பாருங்களேன், என்ன பண்றதோ அதை சொல்லுவாங்க சரியான முறையில, பதட்டம் இல்லாம நிதானமா சொல்லுவாரு. தன்னை புரிந்து கொள்ள வைப்பதற்கு முன் பிறரை புரிந்து கொள்ள முயல்பவர். பெரிய கார்பரேட்லாம் என்ன சொல்றேன், எம்பத்தின்னு சொல்றேன், மற்றவனை புரிஞ்சுக்கோ, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தவனை புரிஞ்சுக்கன்றாங்க. அந்த மாதிரி ஒரு குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும். தன்னுடைய கருத்துக்களை பிறரிடம் திணிக்க மாட்டார்கள். பிறர் உரிமைகளை மதிக்கும் இவர் தனது உரிமைகளையும் நிலைநாட்டிக் கொள்ள தயங்காதவர்.
அவ்வளோ மற்றவங்கள உரிமையில மதிக்கிறோம். அதே சமயம் நம்மளோட உரிமையும் விட்டுக்கணும். ஆமன் சாமி சொல்றவங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட உரிமையை விட்டுறாங்க இல்லையா? அந்த மாதிரி நிமிர்ந்த நெஞ்சம், நீர்கொண்ட பார்வை, நேர்கொண்ட பார்வை, குரலில் ஏற்ற இறக்கம் என்று இவரது அங்கமொழி வெளிப்படும். இவரோட பாடி லாங்குவேஜையுமே டிஸ்கிரைப் பண்றாங்க அழகாக. மொத்தத்துல பிரச்சனைகளை கண்டு பதறாது நிதானத்துடன் நடந்து கொள்வது இவரின் சொத்து. பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. சரி, இவங்க எப்படி சொல்லுவாங்க? நான் நினைக்கிறேன், நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன், நான் இந்த மாதிரி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாமெல்லாம் சேர்ந்து நாம நினைக்கிறதெல்லாம் நான் இந்த மாதிரி ஃபீல் பண்றேன், இது சரியா வருமா பாருங்க அப்படின்னு கேட்கறது. நாம எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க போறோம்? ஒரு டீம்ல பேசுற மாதிரி, நீங்க என்ன இதை பத்தி நினைக்கிறீங்க, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீங்க என்ன உணர்றீங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க இதை அப்படின்னு கேள்விகள் அவங்களுடைய லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். எவ்வளவு அழகா இருக்குல்ல கேட்கறதுக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நம்மளை வந்து நம்ம பாஸ் நடத்தினார்னா எப்படி இருக்கும்? நம்மளை எப்படி பாஸ் நடத்தணும்னு விரும்புறோமோ அதே மாதிரி நம்மளோட சபார்டினேட்டா நம்ம நடத்தணும். ஸோ ரெண்டு விஷயத்துக்கும் ஒரு பேலன்ஸ் இருக்கணும் எப்பவுமே. இந்த அசர்டிவ்னஸ்க்காக அழகாக அவருடைய தலையங்க முன்னுரையிலேயே குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம வந்து திருவிளையாடல் படம் பார்த்துருப்போம், நக்கீரா என்னை பார் அப்படின்னு. நான் யாருன்னு தெரியுதா? நீ யாரா இருந்தா என்ன, நீ பெரிய கடவுளா இருந்தா என்ன, நீ இப்ப எழுதின பாட்டுல குற்றம் குற்றமே, அவ்வளவுதான். ப்ராப்ளம் யார் இருக்கான்னு கிடையாது. இட் இஸ் ராங்னா ராங். ஆனா அது கூட நான் இன்னைக்கு அழகா அவரு அப்பா நாகலிங்க அப்பாட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், அவரு கூட அசர்டிவா பேசிக்கிட்டே இருந்து ஒரு சமயத்துல அக்ரெசிவா கோபமாயிடுவார். அதனால வந்து சிவன் எரிச்சிடுவார் அவரு அப்படின்னு அழகாக அதை பங்கிடுவார். அப்ப நம்மளுடைய கருத்துக்களை தெளிவாக சொல்ற ஒரு நேர்மை. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா பக்த பிரகலாதனை பத்தி அழகா குறிப்பிட்டிருக்கிறார். அவங்க அப்பா வந்து சிவன் வேண்டுபவர். ஆனா பிரகலாதன் வந்து சின்ன வயசுல இருந்தே நாராயணரை பத்தி வேண்டிட்டு இருக்கிறவர். அப்ப நீ வந்து இப்படி சொல்லு, சிவன் பத்தி பேர் சொல்லு, உங்க நாராயணன் எங்க இருக்கிறாரு அப்படி இப்படின்னு ஒரு ஸ்டேஜ்ல கடுப்பாய் இந்த தூண்லையும் இருக்காரா துரும்புல இருக்காரா கேட்கும்போது தூண்ல இருக்காருன்னு உடச்சி நரசிம்ம அவதாரம் வந்துடும். அப்ப அப்பாவா இருந்தா கூட தன்னுடைய கருத்தை வந்து சரியாக வலியுறுத்துற ஒரு திறன் தான் அசர்டிவ்னஸ் அப்படின்னு இதை ஒரு உதாரணமாக சொல்லியிருக்கிறார். இந்த சுதர்மம் காத்ததுல வந்து ஒரு அறிமுகம் அழகா கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா என்ன, இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னன்னு தெரிஞ்சுட்டா நம்ம ஃபாலோ பண்ண ஈஸியா இருக்கும் இல்லையா? இப்ப பார்த்தோம்னா இது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் மாதிரி, ஒரு தொடர்பாற்றல் அப்படிங்கிறார். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து எப்படி வார்த்தைகள் முக்கியம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் முக்கியம், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் முக்கியம், ஐ கான்டாக்ட் முக்கியம், எல்லாமே முக்கியம். அது மாதிரி இந்த அசர்டிவ்னஸ்ல கம்யூனிகேஷனுக்கும் அழகாக இதை வந்து ரெண்டுத்தையும் ஒன்னா தொடர்பு பண்றாரு. நம் கருத்துக்களையும் உணர்வுகளையும் பிறரிடம் நேர்மறையுடன் மரியாதையுடன் பகிர்ந்து கொள்ள உதவும் ஒரு லாவகம், ஒரு டெக்னிக். இது ஒரு டெக்னிக். அழகாக நம்மளோட கருத்தை எப்படி அடுத்தவங்கள்ட்ட பாசிட்டிவா கொண்டு போறது, மரியாதையை எப்படி சொல்றது, இதை கத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம மாறிடலாம். நம் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையில வந்து மட்டுமல்ல, நம் நடை உடை பாவனைகளிலும் இதற்கான சங்கேதங்கள் வெளிப்படுங்கிறார். பாசிட்டிவா இருக்கிறோம் அப்படிங்கிறது பாடி லாங்குவேஜ்லயே வந்துடும். நம்மளுடைய நிறைய வாயில இருக்கிற வார்த்தைகள் பேசுறது இல்ல, நம்ம உள்ள இருக்கிற உணர்வுகள் பாடி லாங்குவேஜாக வெளிப்படுதுன்னு சொல்லுவாங்க கம்யூனிகேஷன்ல. அதே மாதிரி இதுலயும் அசர்டிவ்னஸ்லயும் வெளிப்படுது அப்படிங்கிறாரு. அழகாக எழுதியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த புத்தகத்துல நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. நம்மளே மார்க் போட சொல்லி எல்லாம் அழகா கொடுத்துருக்குறாங்க. நீங்க எப்படி இந்த சூழல்ல நடப்பீங்க, இதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு சின்ன ஒரு இதுல பார்த்தோம்னாக்கா நிறைய கேள்விகள் நம்மளே மார்க். ஒரு சின்ன 2 கேள்வின்னு சொல்ல பாருங்களேன். ஒரு விவாதத்தில் என் கருத்துக்களை கேட்க வைப்பதில் எனக்கு வழக்கமாக சிரமம் உள்ளது. ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படும் என்றால் எனக்கு விருப்பம் இல்லாத ஒன்றை விருப்பம் கொண்டது போல் நடிப்பதை நான் பொருட்படுத்துவதில்லை. தனித்துவத்துடன் செயல்களை செய்ய முடியாத சூழல்களை தவிர்க்கவே விரும்புகிறேன். இப்படிலாம் நிறைய கேள்விகள் கேட்டு அதுக்கு நமக்கு என்னென்ன அதுக்கு பதில் சொல்றோமோ அதுக்கு வச்சு நம்மளோட கேரக்டர் நம்ம அசர்டிவா அப்படின்னு முடிவு பண்றதுக்கு நிறைய ஸ்கேல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அருமையான ஒரு புத்தகம். தான் உணர்வது, தனக்கு வேண்டுவது மற்றும் அதை எப்படி அடைவது என்பது பற்றி தெளிவுடன் இருப்பது. அசர்டிவ்னஸ்னா நமக்கு என்ன வேணும், நம்ம எப்படி உணர்றோம், அதை நம்ம எப்படி கொண்டு போகணுன்ற தெளிவு இருக்கணும் அப்படிங்கிறது. மற்றவர்களை காயப்படுத்தாது பொறுப்புணர்வும் அமைதியாக பேசுறது. நம்ம ஹர்ட் பண்றது நம்ம நோக்கம் கிடையாது. ஒரு விஷயம் பேசுறோம்னாலே கம்யூனிகேஷன். இப்ப நான் வந்து பேசுறேன் சுதர்மம் பத்தி, நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் நம்மளுடைய ரியல் கான்வர்சேஷன் எப்பவுமே மற்றவங்களை புண்படுத்தாம இருக்கணும்னு அழகா சொல்றாரு.
ஒரு காரியத்தை செய்ய விரும்பினால் ஆம் என்றும், செய்ய விரும்பாவிட்டால் முடியாது என்றும் கூறுவது, மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக சில சில விஷயங்களை ஒத்துக்கிறோம். ரொம்ப கஷ்டப்படுவோம். நிறைய ஒருத்தருக்கும் அனுபவங்கள் இருக்கும். ஒரு சின்ன நோ சொல்லியிருந்தோம்னா நமக்கு வேலை முடிஞ்சு போயிருக்கும். அந்த நோ சொல்லாம தயங்கி அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களோன்னு கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அந்த மாதிரி சூழல்லாம் எல்லாருக்குமே இருக்கும் அந்த அனுபவங்கள். அதே மாதிரி தனது எல்லைகளை வகுத்து கொண்டு அதை மீறாம நமக்குன்னு ஒரு லிமிட்டை எடுத்துக்கிட்டு அதை மீறாம பாத்துக்கிறது, இதெல்லாம் அசர்ட்டிவ் பிஹேவியர் சொல்றாங்க. முரண்பாடுகள் ஏற்பட்டாலும் கூட அவற்றை சமன் செய்யும் தன்னம்பிக்கையோடு இருக்கு. ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்ட் வராம இருக்காது. ஃபேமிலி இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கட்டும், பசங்க அப்பா பையனும் இருக்கட்டும், அம்மா பொண்ணும் இருக்கட்டும், வாட் எவர் இட் மேபி முரண்பாடுகள் வரும். அதை எப்படி தன்னம்பிக்கையுடன் சரி பண்றது அப்படிங்கிறது பத்தியும் சொல்றாரு. இதெல்லாம் அசர்ட்டிவ்னஸ் பத்தி சொல்றது. தன்னை பற்றி வெளிப்படையாக பேசவும், அதே சமயத்துல மற்றவர்கள் பேசும்போது அவர்களை முழுமையாக கவனிக்கவும் முடியுது. நமக்கு அப்படிலாம் முடியுது. யாரா பேசுறாங்க, அவங்க பேச விடுற அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்குன்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் அப்படிங்கிறாரு அழகாக. உடன்பாட்டு மனோபாவத்துடன் பாசிட்டிவா, மேலும் அதை பிரதிபலிக்கும் அங்கமொழி தோற்றத்துடன் இருப்பது, எப்பவுமே பாசிட்டிவான ஆட்டிடியூடோட இருக்கிறது, சுயமரியாதையுடன் தன் தரப்பை பகிர்ந்து கொள்வது, நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டையும் பார்த்துக்கிறது, இதெல்லாம் சுதர்மம் காத்தலோட பிஹேவியரா சொல்றாரு. குணாதிசயங்களாக 4 குணாதிசயங்கள் சொல்றாங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கே நம்ம மார்க் போட்டுக்கலாம். நீங்களே ஓகே இது இருக்கா, ஓகே நான் அதுதான் வரேன் அப்படின்னு பண்ணிக்கலாம். நான் இப்படித்தான், என் தேவை இதுதான், நான் விரும்புவது இதுதான் என்று வெளிப்படையாக நேருக்கு நேர் தெளிவாக பொருத்தமான அளவில் கூற முடியுது. நமக்கு கூற முடியுதுன்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் சொல்றாங்க. நமக்கு உள்ளே வச்சுட்டு இருக்க கூடாது. நமக்கு இது வேணும், இல்லை சார் இது சரி வராது, எனக்கு இப்படி இருந்தா பரவாயில்ல, எனக்கு இந்த டைம் வராது, இப்படி நம்ம சொல்றதுக்கு நமக்கு இருக்குன்னா அந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட இருந்ததுன்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் அப்படின்னு நம்ம மார்க் போட்டுக்கலாம். அனைத்து தரப்பினர்களிடம், அதாவது நண்பர்கள், குடும்பத்தினர், புதியவர்கள், இப்படி யார்கிட்டையும் நேர்மையாகவும் நேரடியாகவும் தெளிவாகவும் ஒளிவு மறைவின்மையும் எளிதாக இயல்பாகவும் பழக முடியுது அப்படின்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன்றாங்க. ஹிடன் அஜெண்டா நிறைய பேர் வச்சிருப்பாங்க. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ நம்ம ஒரு ஹிடன் அஜெண்டாவோடயே சில பேர் என்ன சொல்ல வரான்னு தெரியல, உள்ள ஒண்ணு வச்சுட்டு இருப்பான். அப்படி இல்லாத பர்சனா நம்ம இருந்தோம்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் அப்படி எடுத்துக்கலாம். 3வதா என்ன குணாதிசயம் சொல்றாருன்னா, வாழ்க்கையை ஆர்வமுடன் வாழ்வது, என்ஜாய் பண்ணணும். இன்னைக்கு 7 to 8 ஒரு புக் ரிவ்யூ வந்திருக்கோம்னா we should enjoy, தம்ஸ் அப் போடுறோம், ஹார்ட் போடுறோம், பறக்குது இல்லையா எல்லாம். நம்ம ஆர்வத்தோட வாழறது, விரும்பியவற்றை அடைய யாருக்காகவும் எதற்காகவும் காத்திருக்காமல் தொடர்ந்து முயற்சி செய்வது. நம்ம சந்தோஷமா இருக்கிறது நம்மளாலதான் முடியும், வேற யாரும் பண்ண முடியாது அப்படின்ற நம்பிக்கை யாருக்கு இருக்குதோ அவங்க வரட்டும், அந்த வாரம் சந்தோஷமா இருக்கும், இவங்க போயிட்டா நம்ம வருத்தமாயிடும் அப்படிலாம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையை ஆர்வமா வாழ சொல்றது. இந்த குணாதிசயம் இருந்தா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் அப்படின்னு சொல்றாரு. 4வது, தன்னைத்தானே மதிக்குமாறு நடந்து கொள்வது. இன்னைக்கு கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். முதல்ல நம்ம ஒரு ப்ரைடா இருக்கணும், நம்ம ஒரு பர்சனா இருக்கணும், நம்மளை நம்ம மதிச்சுக்கணும். ஒரு படத்துல வேடிக்கையா கவுண்டமணி அவரோட படத்துக்கே மாலை போட்டுப்பாரு, உனக்கு நான் மரியாதை கொடுக்கலன்னா யாரா கொடுப்பா அப்படின்னாரு. ஒரு படம் கன்னிராசின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நம்மளை மதிச்சுக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கிறது. எப்போது அது சும்மா ஒரு நகைச்சுவையாக சொன்னது, நம்மளை மதிச்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். எப்போதும் எல்லாவற்றிலும் ஜெயித்து கொண்டே இருக்க முடியாது என்ற நிதர்சனத்தை உணர்றது. எல்லாரும் எல்லா நேரத்திலும் ஜெயிக்க முடியாது. இப்ப இருக்கிற ரீசெண்டா நடந்த அரசியல் நிகழ்வுகளே சொல்லுது, கண்டினியூஸா ஒரு டீம் வர முடியாது அப்படிங்கிறத அந்த முதல்ல உணரணும். தனது நிறை குறை பற்றிய விழிப்புணர்வுடன் தன்னால் முடிந்த அளவுக்கு சிறப்பாக காரியமாற்றணும். நம்மகிட்ட என்ன, நம்ம எல்லாருமே எல்லாம் பாசிட்டிவ்னஸ் இருக்காது, குறைகள் இருக்கும். அதுக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணிக்கிற பர்சன் அசர்ட்டிவ் பர்சன் சொல்றாங்க. இதனால் வெற்றி, தோல்வி, டிரா அப்படிங்கிற எந்த விஷயமும் இவங்களை பாதிக்காதுங்கிறாங்க. எவ்வளவு அழகு இல்லையா? அப்ப நம்ம 4 எல்லாம் டிக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த அசர்ட்டிவ்னஸ் இருந்தாதான் இந்த மாதிரி ஒரு புக் ரிவ்யூக்கே வர முடியுங்கிறது என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை. அப்ப நீங்க மார்க் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 90% எல்லாரும் பாஸ் தான் நினைக்கிறேன். எல்லாருமே தம்ஸ் அப் பண்ணிட்டீங்க, வெரி குட். அப்ப 4 முக்கிய குணாதிசயங்களும் நம்மள்ட்ட எல்லாருக்குமே இருக்கு. சரி, ஏன் இந்த அசர்ட்டிவ்னஸ் வச்சுக்கணும், என்ன அதனால பலன், என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தா, நம்மை சார்ந்தவர்களையும் சாராதவர்களையும் தயக்கமின்றி பாராட்ட உதவுகின்றது. ஓப்பன் பா,
நமக்கு இவர் பிடிக்கும் இவர் பிடிக்காது எதுவுமே இருக்காது. இந்த அசர்ட்டிவ்னஸ் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம்னா தயக்கமின்றி எல்லாரையும் பாராட்டும். இவர் எனக்கு தெரியும், தெரிஞ்சவங்கன்னா ஒரு 4 வரி கூட சொல்றது, அந்த மாதிரி இல்லாம ஒரு அந்த குணங்கள் வந்துரும். பாராட்டாக இருந்தாலும் நியாயமான குற்றச்சாட்டாக இருந்தாலும் சரியான முறையில் ஏற்றுக்கொள்வது. நியாயமான குற்றச்சாட்டு அது அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காங்க எழுத்தாளர், நியாயமான பிராக்கெட்ல போட்டிருக்கிறார். நான் அதனாலதான் இதையும் போட்டேன். பாராட்டா இருந்தாலும் பாராட்டு கூட நியாயமா இருந்தா தான் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ரொம்ப முகஸ்துதிக்கு சொல்றாங்கன்னா அது நமக்கே தெரியும் ஓவரா நம்ம பண்றாங்க அப்படின்ட்டு, அதையும் நம்ம பெருசா எடுக்கக்கூடாது. சரியான முறையில் ஏற்றுக்கொண்டு உதவுகிறது. நியாயமான குற்றச்சாட்டு நியாயமான பாராட்டு ரெண்டுமே நியாயமா இருக்கணும். அது சரியான முறையில ஏற்றுக்கொள்ள முடியும். யாரோ குற்றச்சாட்டு பண்ணா கூட அதை சரியா ஏற்றுக்கொள்ளும். தனது திறமைகளிலும் நம்பிக்கையிலும் அதிக நம்பிக்கை ஏற்படுது. நமக்கு இந்த அசர்ட்டிவா இருந்தோம்னா நம்ம திறமை தன்னம்பிக்கை இதெல்லாம் நமக்கு பெரிய கான்பிடன்ஸ் வந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. பாராட்டாக இருந்தாலும் அதான் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், மற்றவர்கள் நம்மை மதிக்கவும் விரும்பவும் உதவுகிறது. நம்மளை வந்து அசர்ட்டிவ் பர்சனை வந்து எல்லாரும் விரும்புவாங்கன்றாங்க. இப்ப நம்ம ஒரு கார்பரேட்லயே இருக்கிறோம், ஏதோ ஒரு சிக்கல் வருது ஒரு எம்ப்ளாயிக்கு, நீங்க பாஸா இருக்கிறீங்க, உங்க லெவல்ல 10 பேர் பாஸா இருப்பாங்க, ஆனா அவங்க யாராவது ஒருத்தட்ட தான் அப்ரோச் பண்ணுவாங்க, அந்த அசர்ட்டிவ் பர்சன்ட்ட தான் சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆமா சாமி போடுற ஆள்கிட்ட போனா அவன் எதுவுமே பண்ண மாட்டான், எல்லா கதை மட்டும் கேட்டுட்டு விட்டுருவான். ரொம்ப மிரட்டுற ஆள்கிட்ட போனோம்னா அவன் மிரட்டி விட்டுருவான். இந்த மீடியமா இருக்கிற அசர்ட்டிவ் பர்சன்ட் தான் அவனுடைய கஷ்டம். நம்மளை விரும்பி ஒரு கஷ்டத்தை ஒருத்தவங்க நம்ம கிட்ட சொல்றாங்கன்னா நம்ம அசர்ட்டிவ் பர்சன் அப்படி எடுத்துக்கலாம். படபடப்பு கோபம் போன்ற உணர்வுகளில் மாட்டிக்கொள்ளாமல் இயல்பு நிலையிலும் சந்தோஷமாக இருப்பது. எந்த சூழலையும் படபடப்பு கோபம் இல்லாம காமா நம்மளால இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அசர்ட்டிவா மாறிட்டோம்னா நாம் சார்ந்த நிறுவனத்திலும் நம் குடும்பத்திலும் முரண்பாடுகளை சமன் செய்வதில் நாம் முக்கிய பங்கு. எந்த நிறுவனம் இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் வருது, ஒரு குடும்பத்துல ஒரு ப்ராப்ளம் வருது, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ற ஒரு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடுதுன்றாங்க. அதுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த அசர்ட்டிவ்னஸ் சொல்றாங்க. எத்தனையோ பேர் ஒரு கம்பெனியில இருக்கிற பிரச்சனைகளை கண்டும் காணாம நமக்கு சம்பளம் தான் முக்கியம் அப்படின்ட்டு போற பர்சன்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த அசர்ட்டிவ் பர்சன் அதுக்குள்ள போயிட்டு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவார் அப்படின்னு சொல்றாங்க. டிசிஷன் மேக்கிங் ஒன் ஆஃப் தி பெஸ்ட். அசர்ட்டிவ் பர்சன் நல்ல முடிவுகளை எடுக்கின்றார் அப்படிங்கிறாங்க எழுத்தாளர். அருமைங்க. அப்ப இந்த சுதர்மம் காத்தல் அசர்ட்டிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னென்னலாம் மெத்தடு, அசர்ட்டிவ்னா என்னென்ன பெனிஃபிட் சொல்ல, அசர்ட்டிவ்னா என்னன்னு சொல்லிட்டோம், அசர்ட்டிவ் எப்படி பேசுவாங்கன்னு சொல்லிட்டோம், அவங்களோட குணாதிசயங்கள் பத்தி பேசிட்டோம், அவங்க என்னென்னலாம் அட்வான்டேஜ் பேசிட்டோம். அப்ப எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது? நமக்கே ஆல்ரெடி 90% இருக்குன்னாக்க அப்ப 100 நோக்கி எப்படி போறது? லேர்னிங் டு சே நோ. மறுக்கும் கலையை கற்றுக்கொள். எல்லாத்தையும் மறுக்கணும்னா அப்படியே டைரக்டா மீனிங் எடுத்துட்டு கூடாது. எனக்கு ஒரு சின்ன நிகழ்வாச்சு. ஒரு நண்பர் வந்து ஒரு இடத்துல என் வண்டி பிரேக் டவுனு, என்னை வந்து நான் இங்க வந்துடுறேன் பிக்கப் பண்ணுன்றாரு. எனக்கு ஒரு முக்கியமான சூழல், எனக்கு காலையில பையனை ஃப்ளைட் ஏற்றி விடணும். நான் அவர்கிட்ட சொல்லி பாக்குறது வந்துடுறேன்ப்பா அப்படின்னாரு. 6 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 9 மணிக்கு தான் வந்தார் அவர். ஸோ எனக்கு அன்னைக்கு ப்ரோக்ராம் எல்லாமே ரொம்ப டென்ஷனா போச்சு. ஒரே ஒரு விஷயம் அவர்கிட்ட, இல்லப்பா எனக்கு சூழல் சரியில்லை, நீ கொஞ்சம் வேற ஏதாவது வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிதான் அவர் பண்ணியிருப்பார். ஆனா அந்த நோ சொல்லாம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து போய் நானே ட்ராப்ல மாட்டிட்டேன். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஹெல்ப் பண்றது தப்புன்னு சொல்ல, எப்பெல்லாம் நோ சொல்ற சூழல் வரும்போது கண்டிப்பா சொல்லணும். இப்போ உடனே செய்ய முடியாது, பின்னாடி வேணா செய்யறேன். நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க, நான் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்த்து டைரி பார்த்துட்டு இந்த சூழல் வருமா, ஓவர் த ஃபோன் நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நம்ம திருப்பி ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நோ சொல்லணும். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துக்கலாம், பின்னாடி வேணா பண்றேன் அப்படின்னு அசர்ட்டிவா சொல்லலாம். மோசமாக அரைகுறையாக செய்வதை விட முடியாதுன்னு சொல்றேன் சார், கொஞ்சம் நான் பண்ணா நல்லா பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால வேண்டாம் அப்படின்னு மறுக்கலாம். எனக்கு கொஞ்சம் வேறு வேலையில கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார், ஏதோ ஒரு பொய் கூட சொல்லலாம். ஈவன் எனக்கு வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லிக்கலாம், நம்மளே சொல்லிக்கலாம், அதனால கொஞ்சம் இந்த மந்த் முடியாது அப்படின்னு நம்மளால முடியாதுன்ற சூழலுக்கு முடியாதுன்னு சொல்ல தெரியணும். அதான் அசர்ட்டிவ்னஸ். முடியும் சொல்றதெல்லாம் முடியாது சொல்லக்கூடாது. நமக்கு முடியாது, யாராவது ஒரு தப்பா நினைப்பாங்களான்னு ஒத்துக்கும் போது நம்ம பிரச்சனையில மாட்டிப்போம். 2வது, கிவிங் கிரிட்டிசிசம்
நம்ம வந்து ஒருத்தர் விமர்சனம் பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும். அது நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, விமர்சனத்தை வந்து நேர்மறையான விமர்சனம் சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. கன்ஸ்ட்ரக்டிவா இருக்கணும் நமக்கு கிரிட்டிசிசம். இந்த அசர்ட்டிவ் பர்சன் கன்ஸ்ட்ரக்டிவா சொல்லுவார். என்ன சொல்லுவாங்க, நல்ல செயல்களை விமர்சனம்னா தப்பா சொல்றது மட்டும் கிடையாது, நல்ல செயல்களை அங்கீகரிக்கிறதும் விமர்சனம். தவறான நடத்தையில் மட்டும் கவனம் செலுத்த. ஒரு கிரிட்டிசிசம் சொல்லும்போது அந்த பிஹேவியர்ல தான் நம்ம குற்றம் சொல்லணும். அந்த ஆள் என்ன இப்படி போய் நடந்துக்கிறது, இதுப்பா நீ பண்ணதுல இந்த ஏரியால தப்பு, அந்த ஆளை சொல்லக்கூடாது. ஆளை குறை கூறாது, தவறை மட்டும் சுட்டி காட்டுதல். இதெல்லாம் அசர்ட்டிவா சொல்றது. ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்னா அந்த இனி இவரை அப்படிதான், இவர் இருந்தாலே இப்படிதான் அப்படின்னு நம்ம பர்சனை சொல்லக்கூடாது, அவர் செஞ்ச செயலை தான் சுட்டி காட்டணும் அப்படின்னு சொல்றாரு அசர்ட்டிவ்னஸ்க்காக. மூன்றாவது, எப்படி கிரிட்டிசிசம் பண்றோமோ அது மாதிரி விமர்சனத்தை எதிர்கொள்றதுக்கு தயாரா இருக்கணும், அசர்ட்டிவா இருக்கணும். எப்படி எதிர்கொள்றது அப்படின்னா, எல்லாமே நமக்கு நேர்மறையான விமர்சனமா இருக்கக்கூடாது. அந்த ஈவன் டிஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் நம்மளை கீழே லோ பண்றதுக்காக ஒரு விமர்சனம் கொடுத்தா கூட அதுல ஏதாவது உண்மை இருக்குமா, அதுல ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த கிரிட்டிசிசத்தை நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு அழகாக சொல்றாரு. இதுதான் அசர்ட்டிவ்னஸ்க்கு. கீரல் விழுந்த ரெக்கார்டுன்னு ஒரு விஷயம் சொல்றாரு அவர். அதான் நம்ம இந்த எழுத்தாளர் பத்தி நம்ம சொல்லணும்னா, அவருடைய ஆல்மோஸ்ட் எல்லா புத்தகமும் படிச்சிருக்காரு. ரொம்ப ப்ராக்டிக்கல். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில ஒரு பொருள் மாத்திக்க சொல்லி அவர்கிட்ட கேட்குறீங்க, அவர் மாத்திக்க முடியாது, ரெஃப்யூஸ் பண்றாரு. அரை மணி நேரம் நீங்க பேசினாலும் அவர் வந்து அந்த அரை மணி நேரம் கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இல்லை சார், இதை பண்ண முடியாதுங்க சார், வாரண்டி முடிஞ்சிருச்சு சார், ஏதாவது ஒரு ரீசன் கடைசி வரைக்கும் சொல்லி கடைசி வரைக்கும் மாற்றிக்க மாட்டார். சில விஷயங்களை நம்ம மறுக்கிறதுக்கு, நம்மளுடைய விமர்சனங்கள் கொடுக்கறதுக்கு அசர்ட்டிவ்னஸா இருக்கிறது இந்த கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சொல்றதே திருப்பி திருப்பி சொல்றது கூட ஒரு அசர்ட்டிவ்னஸா சொல்றாரு. இந்த குணத்தையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. உடன்பாட்டு நேர்முறை அங்கமொழி, பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் எப்பவுமே நம்ம பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ் நமக்கு நல்லா தெரியும். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்னா ஐ கான்டாக்ட் வைக்கிறது, நம்ம ஒரு சேர்ல உட்கார்றது, நம்ம நிக்கிறது, நம்மளுடைய பர்சனல் க்ரூமிங் எல்லாமே பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். அதெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அண்ட் ஓன் யுவர் மெசேஜ் அப்படிங்கிறார். நம்ம வாயிலேருந்து ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அது வந்து நமக்கு தான் சொந்தம், திருப்பி எடுக்க முடியாது. எரிந்த கல்லும் பேசிய வார்த்தையும் திரும்பி வராதுன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்றதையே வந்து நல்லா சொல்லணுன்றாரு. நீ கூறுவது தப்பு, நீ சொல்றது தப்புப்பான்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்றது, இல்லப்பா நீ கூறுறதுல நான் ஏத்துக்க மாட்டேன்ப்பா, அதுல கொஞ்சம் அது எனக்கு உடன்படலை, அதையுமே எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, நம்ம பேசுறதே எப்படிலாம் நேர்மறையா பேசலாம் அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி சொல்றது. கூறுவதை தெளிவாக கூறுதல், பீயிங் ஸ்பெசிபிக் அண்ட் கிளியர் அபவுட் வாட் யூ வாண்ட். என்ன சொல்றோமோ அதை வந்து தெளிவா சொல்றது. நீ அதை செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், எதை கிளியரா, எனக்கு ஒரு மாற்று இருக்கு, இது எனக்கு அதுல மாற்று கருத்து இருக்கு, கிளியரா நம்ம இந்த சில காரணங்களால் இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்கிறேன், இந்த சில காரணங்களால இந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியாது, ப்ராம்ப்டா பேசுங்கன்ற. சுத்தி வளைச்சு மூக்க தொற்று மாதிரி பேசக்கூடாது. அசர்ட்டிவ் பர்சன்ஸோட கம்யூனிகேஷனே இப்படிதான் இருக்கும்ட்டு அழகா சொல்றாரு. ஸோ சுதர்மம் விரும்ப பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இந்த புத்தகம் நேரம் கருதி நான் வந்து இதோட கம்ப்ளீட் பண்றேன். ஏன்னா அந்த புத்தகத்துல அத்தனை விஷயம் இருக்கு, இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதுல டாபிக்னு பார்த்தோம்னா இன்னும் சொல்ல போனோம்னா எதை பத்தி எழுதியிருக்காங்கன்னா, சுதர்மம் நிலைப்பாட்டு அனுபவங்கள் எழுதியிருக்கிறாங்க. சுதர்மம் காத்தல்ல கடைபிடிக்க டூஸ் அண்ட் டோன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சுதர்மம் காத்தல்ல என்னென்ன தடைகள் இருக்குன்னு இருக்காங்க, அதுல இருக்கிற பிரச்சனைகள் கொடுத்துருக்குறாங்க, ஒரு உளவியல் கண்ணோட்டம் கொடுத்துருக்காங்க. அசர்ட்டிவா இருக்கிறதுல என்னென்ன சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு, என்ன உரிமைகள் இருக்கு, அது மாதிரி பல தலைப்புகள். சின்ன புத்தகம் தான், ரொம்ப சின்ன புத்தகம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அனுபவங்கள்லாம் அதுக்குள்ள இருக்கு. அழகாக எழுதியிருப்பாங்க. அப்பான்னு சொல்லுவோம் நாங்க நாகலிங்கம் ஐயாவை. அருமையான ஒரு புத்தகம். என்ன புத்தகம், என்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணாலும் அதுல ஒரு கோட் போட்டு உபயோகப்படுத்துவது இல்லை என்றால், உபயோகப்படுத்த போவது இல்லை என்றால் தெரியாமலே இருந்து விடலாமே, தெரிந்தும் உபயோகப்படுத்துவது இல்லை என்றால்
தெரியாமலே விட்டு விடலாமேன்னு கன்ஃபியூஷியஸோடைய சீனாவோட அறிஞரோட ஒரு கோட் போட்டிருக்காரு. நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம், அது உபயோகப்படுத்தணும், நம்ம நிறைய கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம், விடாம அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இந்த கோட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம தெரிஞ்சு உபயோகப்படுத்த போறதில்ல அப்படிங்கும்போது ஏன் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறாரு. இந்த அழகான ஒரு கோட்டோட இந்த சுதர்மம் விரும்புங்கிற ஒரு புத்தகத்தை எனக்கு ரெவ்யூ பண்ண வாய்ப்பு கொடுத்த இந்த ரெட்ஃபோர்ட் நிறுவனத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது எழுத்தாளர் நம்ம இதுல இணைந்திருக்காங்கிறது ரொம்ப மிகப்பெரிய பெருமை எனக்கு. ஸோ அந்த புத்தகத்தை என் கண்ணில் காட்டிய இந்த கடவுளுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. எக்ஸலன்ட் பிரசன்டேஷன்ஸ். எல்லாம் கிளாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ். தேங்க்யூ.